வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு பாட்டு, பேசக்கூடிய பெருமையான ஒரு முன்மணி பாட்டு, எல்லாம் சிறப்பு. ஆமா, அதனால அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. நல்ல ஒரு பாட்டியா, நல்ல ஒரு பெருமையான விஷயம். காலகத்தில் பாட்டு பாட சுவாமி யாரு அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். தப்பா இருந்த கேள்வி மாட்டீங்க. என்னைய கேட்ட நீங்க யாரு தெரிஞ்சுக்க போறேன். இல்ல என்னைய கேக்குறீங்களா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, ஒரு விவரத்தை கேட்டோம்னா கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா வரவா? அப்படி கிடையாது, பதிலா வராதுல. ஆரம்ப கேள்வி முதல்ல நான் தானே கேட்டேன். ஓ, அப்ப நீங்க முதல்ல கேட்டீங்கன்னா கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளை கேட்டா ஒரு பெரிய மனுஷன் சொல்ல கத்துக்கிறான். அது உண்மைதான். அப்ப நீங்க இந்த சின்ன பிள்ளைய ஒத்துக்கிறீங்க. உண்மைதானே? அப்ப பெரியவங்க இல்ல, பெரியவங்க கிடையாது. ஏன்னா உருவத்தால சின்ன பெரியார் பிரச்சனை இல்ல. அறிவாளி யாரு உயர்ந்தவரோ அவர்தான் பெரியார். கண்டிப்பா படிச்சாலே வேற பேசிய இல்ல. ஏன்னா விவரம் பேசுறாட்ட மட்டும் தெளிவா பேச முடியும். வேற எதுவும் பேச முடியுமா? ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். பச்சை வந்தா எடுக்கணும், வழி தெரிஞ்சவே ஒழிக்கணும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. தெரிஞ்சா வரணும், தெரியலைன்னா நல்ல கருத்தை பேசும்போது எல்லாரும் பேச முடியாது. உங்களை போல தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் பேச முடியும். நல்லா சொல்லி பாத்தீங்களா ஒரு வார்த்தை, அது என்ன வார்த்தை சொல்லுவீங்களா? ஆரம்பத்தை கடைசி சொல்லி பாத்தீங்களா? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. தெரியாத ஒரு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க தெரியுது வேற பேசுறீங்க. ஏன்னா மத்தவங்க முடிச்சுட்டு நினைப்பாங்க, சிலருக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீங்க சொல்றீங்க என்ன அர்த்தம்? ஆழமான கருத்தை புரிஞ்சிருக்கே, படிச்சாலும் படிச்சாலும். ஏன்னா படிக்காத சில பேச முடியுமா? பேச முடியாது. நீ படிச்சிருக்க, பேசுற, படிக்க பேச மாட்டேன். நம்மளுடைய பதில் எப்படி தெரியுமா? பச்சை மரத்துல ஆணி எடுத்த மாதிரி. இப்படி சொல்லியா? ஒரு ஆணியை கொண்டு போய் பச்சை மரத்துல அடிக்கல, எப்படி இருக்கு? சதத்தின் ஒத்தடி எரியும்ல. அதே ஆணியை கொண்டு போய் ஒரு பச்சை மரத்துல அடிக்கல, நொட்டு 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 நல்லா இருக்கு. ஆனா சத்தியம் சொல்றியா? நம்மளுடைய பதிவு பூரா பச்சை மரத்துல ஆணி எடுத்த மாதிரி. மக்கள் மத்தியில் ஒரு பேச்ச அப்படி நறுக்கு சொல்றாங்க. அது எல்லாரும் கவனியா? வாய் வார்த்தை அகத்தில் அழகு முகத்துல தெரிய முடியும். படிக்காதவங்க சொல்ல முடியுமா? படிக்கிறதே சொல்லிக்கிட்டு இருக்க. பட்ட படிப்பு பட்ட படிப்பு பேசிக்கிட்டு இருக்க. சொல்றீங்க பேசுறீங்க. அப்ப அகத்தில் அழகு கேட்டீங்க, அப்ப தெரிய கேட்டு சொல்றீங்க, தெரியல சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க சோத்தம்னா அப்படி சொல்றீங்க. என்ன உயர்த்திட்டு அப்புறம் இறக்கிட்டீல கொஞ்சமா வெட்கிறது அப்படி பேசுறியா? ஒத்த கேள்விக்கு பார்த்த துப்பு இல்ல, வக்கு இல்ல, வகை இல்ல. நீ எதுக்கு பேசுற? பேசலாமா? வாயை திறந்து பேசுற வேலை வச்சுக்கிட்ட மாணவியை கட்டு முடியும். பேசியா அப்படின்னு நேத்து வந்த ஆளு பேச தெரியாத ஆளு. நான் கேட்டது சரியா தப்பா? முத்துராசு நீங்க படிச்சாரு, நீங்களே சொல்லுங்களேன். நேத்து வந்தாரு உங்களோட, நேத்து வந்தாரு சொல்லலைன்னா அவனை போட்டு ஏற வேண்டியதானே. என்னைய போட்டு நேத்து நடந்த சம்பவத்தை நேத்தா போய் பேச முடியும்? நேத்து நடந்த நீதான் பேசி பார்க்க முடியும். மாட்டிக்கிறது இல்லைங்க, நீ சொல்லு. அகத்தின் அழகு தெரியும் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல. நீ நேசப்பட்டாலும் ஆம்பளை சிங்கண்டா, என் சிங்க என் சிங்க என் சிங்க 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 என் சிங்க. எந்த ஊருக்கு நீங்க போயிடாத, ஊருக்கே அசிங்க கேவலம். நீ ஏண்டா போற? இல்ல நீ எதுக்கிட்ட போற? எக்கம் சொன்னா கோவம் இல்ல. கேட்டகரிக்கு பதில் சொல்ல மாட்டேன். அப்படியே குத்துக்கிறான். நீங்க பேசுறா பேச்சுட்டோட உதவி அப்படியே முந்தானத்து கால் ரோட்டு சும்மா நின்ற விட நான் பார்த்து கேட்டது சரியா தப்பா? முத்துராசு நீங்க சொல்லுங்க. உங்க அனுபவம் இல்லையங்க, உங்க மாதிரி பேசுறீங்க அப்படி சொல்லு. அதை பேசிட்டு போற நீ பேசுற பேசுறியா? நீ சொல்லிய முத்துராசு அகத்தின் அழகு முகத்துல தெரியும். விடிய விடிய கேட்டாலும் சொல்லுவேன், 1000 பேர் கேட்டாலும் சொல்லுவேன், 5000 பேர் காலையில போய் வீட்டுல படுத்து கிடந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன். உண்மைதாங்க. நாளைக்கு கேட்டாலும் சொல்லுவேன், இந்த உலகத்துல எப்ப கேட்டாலும் சொல்லுவேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், எத்தனை ஆயிரம் தடவை கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா பதிலே அதுதானே. இந்த உலகத்துல ஒன்னே மாதிரி ஒருத்தரை பார்த்தே கிடையாது. சத்தியம் பண்ணி அடிச்சு சொல்றேன். நீ நம்ம வேலைக்கு வந்திருக்கீனா மேல அறிய சொல்றேன். சரித்திரம் 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 எந்த சரித்திரமே எந்த சரித்திரமே எந்த சரித்திரமே எந்த சரித்திரமே எந்த ஊருக்கு போல அட்ட சரித்திரமே எங்களை பிடிச்ச சரித்திரமே. வந்துட்டு பேசுற வச்சு பேசுறா கோபடி பேச பேசுற இப்ப பேசு அப்படின்னு கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீ நான் கேட்கிறேன். அவனை கேட்பி இவனை கேட்பி, நேற்று வந்து அவனை கேட்பி இன்னைக்கு வந்து அவனை கேட்பி. என்னகிட்ட என்ன மைத்தியா சொல்ற? சொல்லுங்க தெரியுங்கள. நான் உணர்ச்சி இல்லாம இருக்கிற கொஞ்சம் மெதுமதை பார்த்தேன். அது உங்க காலத்துல இருக்கு தெரியும். ஒரு கோபம் இல்லையா? ஒண்ணு அந்த பிரச்சனை இல்ல, உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? எங்கேயா ஏறிக்கிட்டு வர? உனக்கு ஒரு மைக்கிட்ட மாமே கொடுத்துருக்காரு. கேட்டா தப்பார்த்து மாட்டிய. இப்ப சொல்ற முத்ராசு மதத்தை புடுங்க. நான் சொல்லிட்டேனே போட்டு ஏறிக்கி நிக்க பிரிச்சு கால நகர்த்தியா
மனுஷ வாழ்க்கையில காடு கை இதெல்லாம் போத்தாச்சு மறுபடியும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்ல ஏன் வருத்தப்படுற இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கால் போன போக்குல போயிட்டே இருக்கலாமா போகக்கூடாது மனம் போன போகலாமா மனிதன் போன பாதையும் மறந்து போக கூடாது இருக்கா நீங்க போறீங்க பாதை சரியா இருக்கா தப்பா இருக்கா தப்பா சரியா தப்பா சரியா நான் போற பாதையா நான் போற சரியா தான் போறேன் இப்ப நான் கேக்குறேன் எஞ்சார் உடம்புக்கு சிறப்பு போதான் அதான் உண்மை இப்ப இதுக்கு பேர் கண்ணு பேர் வச்சிருக்காங்க கண்ணுக்கு கீழே மூக்கு இது கீழே வாய் அதான் உண்மை எல்லாரும் வாய் இருக்கா இல்லையா இருக்கு பாருங்க ஆமா இருக்கு அப்ப நாடகத்துல நீ வந்தது எல்லாரும் வாய் வாக்கிட்டு வந்திருக்க அப்ப நாடகம் பார்க்க மாட்டேன் வாய் வாக்கலையா அதே வழிந்தீங்களா வேலை இருக்கா இல்லையா ஒவ்வொரு மனிதருக்கு ஒரு வேலை இருக்கா மனுஷ வாழ்க்கையில பச்சை லைட் அடிச்சு கண்ணு பாதிக்கப்பட்டு 10,000 ரூபாய் செலவழிச்சு வந்திருக்கேன் பெம்பான கட்டம் ஆக அப்படிப்பட்ட பெருமையும் புதுமையும் எல்லாருக்கும் அமையுமா மனுஷ வாழ்க்கையில் ஒருத்தர் பிறப்பிருக்கும் வந்தார வரவேற்பது நாடு ஒரு வீட்டுக்கு முன்ன பிள்ளை தெரியாம யாரு தான் கேட்கணும் வாங்க உட்காருங்க எதை இருக்கிறத வாங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க இல்ல அதை நக்குங்க இதை நக்குங்க எதையாவது சொல்லுவான் எங்க இடத்துக்கு பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்க வேலை இல்லை எங்க குடும்பத்துக்கு யாரு வந்தாலும் எங்க இடத்துக்கு வந்தாச்சுன்னா எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் வந்தவங்களை பூரா நக்கச்சா விடுவான் தம்பி லைட் அப்படி அடிக்காது லைட் அடிக்காத குஞ்ச கடிச்சே விடுவேன் மோசமான ஆளு சரியா அவங்களோட காரணங்கள் நிறைய பெருமை இருக்கு எல்லாருக்கும் சிறப்பு பெருமைக்கு போறது என்ன அர்த்தம் மொழி வாழ்க்கைய பேசக்கூடிய சிறப்புக்கு பேசுறீங்க நல்ல விதமா பேசுறது பேசுறாலும் பேசுவேன் ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசக்கூடிய பேச்ச முன்னோக்கி பேசும்போது பேசுறவங்க யோசிச்சு பேசுறது யோசிச்சு பேசுறீங்க ஏன்னா மனித வாழ்க்கை சில விஷயம் புரியும் சில விஷயம் புரியாது உங்களுக்கு பேசுற புரியாதா புரியுதா புரியாம நிக்க முடியுமா இல்ல புரியாம இந்த இடத்துக்கு வர முடியுமா மனித வாழ்க்கை எவ்வளவு பெரிய குடும்பம்னா குடும்பத்துல கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் கட்டுப்பாடு இருக்கா இல்லையா கட்டுப்பாடு இருக்கு இப்படிதான் போன் பண்ணி இருக்கீங்க அது இப்படிதான் பேசுறோம் கட்டுப்பாடு இருக்கு அங்க உள்ள குடும்பம் இருக்கு நீங்க கட்டுப்பாடா இருக்கீங்க குடும்ப கட்டுப்பாடா குடும்ப கட்டுப்பாடு இல்லங்க குடும்ப கட்டுப்பாட்டோட இப்படி குடும்பம் பண்ணணும்னு ஒரு பத்திரிகை ஆமா உள்ள குடும்பம் இருக்கு நீ கட்டுப்பாடா இருக்க அவங்க தான் குடும்ப கட்டுப்பாடு இல்ல ஐயோ யாருக்கு குடும்ப கட்டுப்பாடு பேசக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு கோபப்பட மாட்டீங்களா இப்ப சொல்லு எல்லாருக்கும் ஒரு பெருமை உண்டு இயல் இசை நாடகம் ஏன்னா இயல்னா பேச்சு இசைனா பாட்டு நாடகம் நடிப்பு மூணு பெருமை இருக்கணும் இப்ப நான் பேசக்கூடிய பேச்சு எப்படி பேசுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பெருமை இருக்கும் நான் சொல்ற விஷயத்தை சரியா புரிஞ்சா மட்டும் பேச முடியும் சொல்றது புரியுதா புரியலையா புரியுதுல ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தாங்க ஆடு கரை விட்டாத பெருமை இருக்கு ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லுன்னு பேரு எப்படி பேரு மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு பேர் வச்சிருக்கானே ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாய்க்கு தண்ணி குடிக்க போயிருக்கேன் முதலாளி எந்த ஆட்டை குட்டியோட மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆடு மறுபடியும் சொல்ல மாட்டேன் இந்த 2 ஆட்டையும் கூட்டி போகும்போது மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது அடியாம செத்த வச்சு செத்ததாரு மறுபடியும் சொல்லு சொல்லணும் ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு 2ல ஒண்ணு மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன் மறுபடியும் சொல்லுன்றாரு செத்து போச்சு செத்ததாரா மறுபடியும் சொல்லு அதான் சொன்னடா ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு 2ல ஒண்ணு மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன் மறுபடியும் சொல்லுன்றாரு செத்து போச்சு செத்ததாரா மறுபடியும் சொல்லு அதான் சொன்னேன் ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு 2ல ஒண்ணு மறுபடியும் சொல்லு செத்தது மறுபடியும் சொல்லுங்கிறாரு நீங்க மறுபடியும் சொல்லக்கூடாது நீதானே கேட்ட நீங்க தானே கேட்டீங்க ஆடு செத்தாடு எந்த ஆடு கேட்க செத்தாட பத்தி பேசுறீங்களா ஒரு வாட்டில் இல்ல நாங்க பேசுற பெருமைப்படுறது ஏன் இப்படி பரண்டு பேசிக்கிட்டு இருக்க முன்னாடி பிறண்ட குளம் நாடகம் முடிச்சிட்டு வரும்போது என்ன பிடிக்கிட்டு இருக்க பிறண்ட குளம் மானாமதுரை பக்கத்துல இருக்க ஆமா ஆமா சரி பிறண்ட குளம் அத பிறண்ட குளம் நாடகம் முடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த பிறண்ட பிடிக்கிட்டு இருந்தேன் பிறண்ட பிடிக்கியா வேற ஒண்ணும் இல்ல டான்ஸுக்கு ஒரு வாரமா பசிக்கவே இல்ல அப்படி சொல்லு அதுக்கு என்ன பண்ணீங்க அப்ப சொல்லுச்சு அடே முத்துரா அதான் எனக்கு பசிக்கவே இல்ல சரி காலையில பிறண்ட இடத்துக்கு போற வழியில வேகமா பவுல் அடிச்சிட்டு அதுக்காவா பிறண்ட புடிங்கி கடனா புடிங்கி குடுறா சரி சாப் நல்லா பசிக்கும்னு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே காலையில வேகமா படபடன்னு பவுல் அடிச்சுட்டு ஓடி போய் சரி பிறண்ட தரவா பார்த்து புடுங்கினேன் ஓஹா அப்படி முடிச்சிருக்கீங்க அப்ப பிறண்ட குளம் நாடகம் முடிச்சிட்டு வரும்போது புடுங்கினது பிறண்ட இப்ப டான்ஸோட பிறண்ட அது மேடையில பிறண்ட ஆடுது அந்த பிறண்ட வர இந்த பிறண்ட வர அந்த பிறண்ட வர பிறண்ட வர பேசுற நான் சரியா தான் பேசுறேன் பிறண்டே பேசுறீங்க ஆக பிறண்ட புடுங்கினது யாருக்கிட்டீங்க டான்ஸ் எத்தனை வருஷமா தெரியும் அது ஒரு 4 வருஷமா தெரியும் என்ன எத்தனை வருஷமா தெரியும் உங்கள ஒரு 15 வருஷமா ஒரு 4 வருஷம் தெரிஞ்ச டான்ஸ்க்கா புடுங்குறீங்க ஒரு 15 வருஷம் தெரிஞ்ச எனக்கா நீ என்னத்த ஓ
4 வருஷம் டான்ஸுக்கு மட்டும் புடுங்குற 15 வருஷமா என்னைய தெரியுமா எனக்கு நீ புடுங்குனியான்னு கேக்குறீங்க. சொல்லலங்க என்ன பண்ண போறீங்க கேட்க வரேன். நான் நாடகத்துல தான் உங்களுக்கு புடுங்க வந்தேன். நான் தவறா பேசுறேனா இல்ல தப்பு பேசுறேனா? கேக்குறது ஊராமே தப்பு தானையா? நீங்க தப்பா பேசுறது சரியா பேசுறீங்களா? நீங்க பேசுறது சரியாத்தான் பேசுறேன். அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. இது வரைக்கும் நான் சரியாத்தான் பேசுறேன். அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. தவறா பேசவே மாட்டேன். தவறா பேச வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ஆக தப்பு இது வரைக்கும் இருந்தது இல்ல. எதுக்கு தவறா பேசுறேன்? அப்ப தப்பு இருக்கா இல்லையா? இல்ல. தப்பு இல்ல. இப்ப ஒரு சிலம்பாட்ட ஆடுற முத்ராசனம் உங்க கையில என்ன இருக்கு? சிலம்பாட்ட ஆடணும்னா சிலம்புக்கு ஒரு கரகாட்ட ஆடுற முத்ராசனம் கையில என்ன இருக்கு? ஒரு மயிலாட்ட ஆடுற முத்ராசனம் கையில என்ன இருக்கு? இப்ப இந்த இடத்துல ஒரு தப்பாட்ட ஆடுற முத்ராசனம் கையில என்ன இருக்கு? தப்பாட்டணும்னா இந்த மாதிரி தப்பு வேணும். இப்ப தப்பாட்ட ஆட சொன்னாலும் உங்க கையில என்ன இருக்கு? அந்த மாதிரி தப்பு வேணும். இப்ப ஆட சொல்லியாச்சு. உங்க கையில என்ன இருக்கு? தப்பு இருக்கு. அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. இல்ல. ஆனா இப்ப தப்பு இருக்கு. இப்ப தப்பு இருக்கு. அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல. இல்ல இல்ல. இப்ப ஆடுறது தப்பு இருக்கு. அப்ப ஆடுறது தப்பு நீங்க ஒத்துக்கிறீங்க? ஆமா. அப்ப நீங்க ஆடுறது தப்பு. இல்லங்க ஆடு தப்பாட்ட ஆடுறது தப்பு தான். அதான் கேக்குது தப்பா தப்பு இல்லையா? எல்லாமே எந்த தப்பு பண்ணி எந்த தப்பு இல்லையா கேக்குறீங்க? அதான் எதுக்கு? இப்ப ஆடுறது தப்பு இருக்கு. ஆடுறது தப்பா தப்பு இல்லையா? தப்பு தான். தப்பாட்ட நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கேன். சரியா ஆடுவாங்களா தப்பா ஆடுவாங்களா? ரெண்டக்கு அடி. ஆடுற ஆட்டம் சரியா ஆடுவாங்களா தப்பா ஆடுவாங்களா? இல்ல ஆடுறது வந்து சரியான ஆடுறது. ஆட்டம் முடிச்சுட்டு நீ ஊருக்குள்ள போகும்போது என்ன ஆட்டம் பார்க்க போற முத்ராசனம் நீ என்ன சொல்லுவ? தப்பாட்ட ஆடுனம்னு சொல்லுவோம். அப்ப அவங்க விடிய விடிய ஆடுறது சரி, ஆனா நீ ஊருக்குள்ள நான் தப்பாட்டம்னு சொல்லுவ. எல்லாமே இந்த ஆட்டத்துக்கு பேரு தப்பாட்ட. ஆட்டத்தை நீ எப்படி தப்புட்டுவ? ஆட்டம் சரிதானே? ஆட்டத்துக்கு பேரே தப்பாட்ட. ஆட்டம் சரியா தப்பாயா? ஐயோ நான் சொல்றது புரியாயா? ஆட்டம் வைக்கிறது ஆடுற ஆட்டம் சரியா நடந்த தப்பாட்டா? சரியா தான் இருக்காங்க. சரியான ஆட்டத்தை நீ ஊர்ல என்ன சொல்லுவ? ஆட்டம் சரியான ஆட்டம் தான். ஆனா நீங்க சொல்றது ஆடுனது தப்பாட்ட. அப்ப ஆடுறது தப்புனா எதை வச்சு ஆடினாங்க? ஐயா உன் புத்துக்கு 4 புத்தகம் கூட கொடுக்குறீங்க. ஆடுனது சரியான ஆட்டம் தான். சரிங்களா? ஆட்டத்துக்கு பேரு தப்பான ஆட்டம். விஷயத்தை பேசும்போது சரியா பேசக்கூடாது. இப்ப தப்பு தப்பா பேசக்கூடாது. தப்பா பத்தி பேசுறது தப்பு இல்லாம பேசுறது தப்பு தப்பா இருக்கு. சரியா பேசணும். சரியா இருக்கு. எதை பேசுறாலும் சரியா பேசணும். இப்ப சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா தெரியும். சரியா இருக்கு. ஏன்னா செய்யக்கூடிய தொழிலை மறந்துடக்கூடாது. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு உண்மை. ஆமா. ஐயா நீ ஒரு ஒளிபரப்பு நிலையம் வச்சிருக்க. சரி. பக்கத்துல ஒரு பத்திரிக்கையில பேர் போடுறோம். எப்படி பேர் போடுவோம்? எப்படி போடுறோம்னா இந்த மைசெட்டி பேரை போடுவான். இல்ல உனக்கு கல்யாணம் கீழே அவன் பேரை போட்டு எப்படி போடுவ? என்ன போடுவான்? எப்படி ஒளிபரப்பி நீ வச்சு நடத்துறியா? சரி. ஒரு மைக் செட்டை வச்சு நடத்துறியா? இந்த மாதிரி ஒளிபரப்பு நிலையத்தை வச்சு நடத்தும் போது முத்துராசர் மட்டும் கீழே என்ன போடுவ? ஒளி அமைப்பு ஆமா உரிமையாளர் முத்துராசர் போடுவீங்க. ஆமா போடுவான். அதான் உண்மை. சரி சரி. பொறிக்கடை போட்டுருக்க. உன் பொழப்பு பொடி விக்கிறது. பொடி விக்கிற பொழப்பா இருந்தா அவன் பேரை போட்டு கீழே நோடுவ. பொறிகடையில வியாபாரம் முத்துராஜா. அதான் உண்மை. ஆமா. ஐயோ எதுல போய் முடிய போகுது? ஒரு காய்கறி கடை போட்டுருக்க. காய்கறி கடை போட்டுக்கிட்டா உன் பேரை போட்டு கீழே என்ன ஓடுவ? காய்கறி கடை வியாபாரம் முத்துராஜா. சரி சரி. ஒரு வண்டி ஓட்டுற. வண்டி ஓட்டுறது ஓ வேலையில கீழே என்ன ஓடுவ? வண்டி ஓட்டுனர் முத்துராஜா. அப்படின்னு போடுவீங்க. மாட்டு கடையில் இல்ல. நம்ம பக்கம் தண்ணி அதிகமா கிடைக்குது. ராமநாதபுரம் மாவட்டம்னா போனோம்னா தண்ணி கிடைக்கிற சிரமமா இருக்கு. இருக்கிறத வச்சு சரியா பயன்படுத்திக்கிறாங்க. உண்மை. இப்ப தண்ணி வண்டி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடம் 10 ரூபாய் 20 விற்கிறாங்க. ஆமா. இப்ப தண்ணி வண்டி ஓட்டுறது உங்க பொழப்பு. என்ன பொழப்பு? தண்ணி வண்டி ஓட்டுறது என் பொழப்பு. உங்க பொழப்பு. அப்ப நாளைக்கு முத்துராசாவுக்கு கீழே இந்த மாதிரி நான் பத்திரிக்கையில போட்டுவா? முத்துராசா தண்ணி வண்டி அப்படி போடுவா? இப்படி போடுங்க 10 ஊர்ல நாடகம் புழு புழுன்னு புக்காது. எதை கொண்டு எதிரியா சேர்க்கிறேன்? அப்ப முத்துராசா தண்ணி வண்டியே வேண்டாம். தண்ணி வண்டியே வேண்டாம். தண்ணி வண்டியே வேண்டாம். இல்லங்க. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகை ஒரு பெருமை இருக்கு. இப்ப எல்லா விதமான சிறப்பை சேர்த்து ஒரு பூ இருக்கு. பூவினுடைய பெருமைகளை நம்ம பேசுறோம். பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. நல்ல விஷயத்த சொல்ற மாதிரி கேட்டாசே சொல்றாங்க. இப்ப நான் பேசுற வச்சு பார்த்தாலும் புரியுற மாதிரி இருந்தாத்தே புரியும். இப்ப பாருங்க உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப தெல்ல தெளிவா அச்சத்தை சொல்ற கேட்டுக்க. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர். அப்படி இப்படி. சரி. எப்படி எப்படி? அப்படி இப்படி. அப்படி இப்படி 2 பேர். இந்த அப்படி இப்படி 2 பேர்ல அப்படியே பார்த்து இப்படி ஏற்றிக்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதவி போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்குன்னு கேட்டா உனக்கு இப்படி இருக்கு சொல்லு அப்படி இருக்கு சொல்லு. நீ எப்படியா இருக்கு நான் எப்படி ராணி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி வார்த்தை கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்கு சொல்லுவீங்க அப்படி இருக்கு சொல்லுவீங்க எப்படி இருக்கு சொல்லுது. நான் எப்படி இருக்கு சொன்னா உனக்கு இப்படி ஒரு கோவம் சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி வார்த்தை கேட்க. இப்ப இப்படி இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது இப்ப எப்படி இருக்கு? இல்ல அப்படி அப்படியே பதில் இப்படியே பார்த்து சொன்னது இப்ப எப்படி இருக்கு? இவன் இப்படி வார்த்தையை கேட்காம தான் அது அப்படியே பதில் சொல்லிக்க மாட்டேன். அது அப்படியே பதில் சொல்லாம தான் இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருக்கான். இவன் இப்படி வார்த்தையை கேட்டு அது அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படி விட்டுருக்காரு. இந்த கதை இப்ப எப்படி இருக்கு? இப்பதான் எனக்கு ஒரு பதில் புரியல. ஒரே வார்த்தை எப்படி 1 மணி நேரம் கூட சொல்லலாம். ஆமா
அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படி போய் இப்படி தெரிஞ்சா இப்படி போய் அப்படியே தெரிஞ்சா நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? சரியா பேசுறேன், தப்பா பேசுறேன்? பேசுற உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது. ஏன்னா மனுஷ வாழ்க்கை சின்னது புரியும், பெரியது புரியாது. இப்ப மனுஷ வாழ்க்கையில நீங்க எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாதா? தெரிஞ்சாதானே? கோபிள்ளைங்க நான் கேட்கிறேன், ஆலோலம் சோ அடி உள்ள ஒரு சத்தம் கட்டி யார் போட்டா? பொம்பளை பிள்ளைய போட்டுச்சு. பொம்பளை பிள்ளை போட்டாங்க. ஆமா. நான் சத்தம் அப்படி கேட்கறேன்னு சத்தம் போட்டாங்க. பொம்பளை பிள்ளை ஆலோலம் சோ அப்படின்னு போட்டுச்சு. அப்படி கேட்டா நீங்க என்ன பண்ணீங்க? நான் பேசாம உட்கார்ந்தேன். மத்தாள் சத்தம் போட்டுருக்காங்க. அப்ப நான் சோறு கேட்கும்போது நீங்க ஏன் சத்தம் போடல? நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஏசம் போட்டா சத்தம் போடக்கூடாதா? ஏன் போடுன்னு கேட்கிறேன். ஏசம் போட்டா சத்தம் போடக்கூடாதான்னு? போட முடியாது. போட முடியாது. 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 மாட்டுக்கிறது இல்ல. இல்ல. ஏன் நீங்க சத்தம் போட மாட்டீங்க? அதிக பொம்பளை பிள்ளைய சத்தம் போட்டுதுன்னா உங்களுக்கு பயந்துக்கிட்டு வேணா சத்தம் போட்டுது. பிள்ளைக்கு ராசானால பள்ளிக்கு பிள்ளை. அவனுக்கு கொடுத்த வேலையை செய்யணும்ல. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியா செய்வாங்க. உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து இங்க வேஷம் போட்டு நடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாய் வேஷம் போடுற முத்திராசா என்ன செய்வீங்க? நாய் வேஷம் போட்டு கொலைச்சு ஒரு புலி வேஷம் போடுற முத்திராசா? புலி வேஷம் போட்டு நடிக்கணும். ஒரு சிங்க வேஷம் போடுற முத்திராசா? அதே மாதிரி நடிச்சு காட்டணும். ஒட்டுமொத்த ஊர் ஒன்னா சேர்ந்து ஒரு பண்ணி வேஷம் போடுற முத்திராசா? ஊர்ல நடக்கிற பிய பூரா திங்கணும். நான் சொல்றேன். எவ்வளவு அப்படி பேசிட்டு இருக்க? போட்டா என்ன செய்யணும் அவன் கட்டிட்டு இருக்கேன். இருக்கா? இப்ப சொல்லு. சோறு கேட்டதா இல்லையா? சோனி கேட்டீங்கயா? உன் பேரு என்ன? என் பேரு வந்து வீரத்தை. அப்பா பேரு? நம்பி. அம்மா பேரு? நம்பி மோகன். வந்திருப்பது? காவலுக்கு. அப்பா பேரு? நம்பி. நம்பி. எத்தனை ஆள் உங்க அப்பா? இந்த உலகத்துல 96 வயசுலயே உழைப்புக்கு எடுத்துக்காட்ட வாழ்ற ஒரே ஆள் உங்க அப்பாயா? நம்பி. ஏண்டா அந்த கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்க நம்பி வெக்கப்பட அப்படி பேசுறீங்க பேச்சு ஏன்டா அப்படி சொல்றீங்க? எங்க அப்பா கம்பி கட்டுறாரா? எங்க அப்பா? நம்பி தானே உங்க அப்பா? கம்பி கட்டாயா? எங்க? ஏண்டா ஊர் ஊரா தெரு தெருவா எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ பார்த்தா இல்லையா? ஏற்பாயூனி, கல்மேடு, புதுக்கோட்டை, மானாமதுரை, திருமையா எல்லா பக்கத்துலயும் ஓப்பன் பண்ணலையா? இது நம்பி கட்ட கம்பிங்க, நம்பி கட்ட கம்பிங்க போட்டுக்காயில பொய்யா? ஜனகமே, அது விளம்பரத்துக்கு நாகப்பயிரை எழுதி வச்சது. நம்பி கட்டுற கம்பி அப்படின்னா இது கம்பி விளம்பரத்துக்கு. அப்ப நம்பி கட்ட கம்பிங்க போடுறாங்க. நம்பி கட்டுற கம்பி அந்த நம்பி இல்லையா? இது வேடுவர் நம்பி. எங்க அப்பா என்ன கம்பி கட்டிக்கிறாரு. எங்க ஆத்தா இந்த சித்தாள் வரையா வேடுவர் கூட நம்பியா? ஏதோ தவறு வச்சு. உங்க பேரு? என் பேரு வீரத்தை. நல்ல ஒரு பேரு. ஒரு மணி பேர் இருக்கு. உள்ள சத்தம் கிடைச்சு யாரு? 2 பெண்கள். என்னுடைய பேரு? ஒன்று வள்ளி, இன்னொரு இன்னொன்னு யாழ் சப்பட்டா. தங்கச்சி பேர் என்னது? வள்ளி. வள்ளியா? வந்திருக்கா? பேர் என்னது? வள்ளி. அத வள்ளியா? இப்ப வந்துரும். வந்திருக்கா? பேர் என்னது? பேர் தாயா வள்ளி. அத வள்ளியாயா? அட கிரகமே இப்ப வந்துருவியா? வந்தது வள்ளியா? வந்தது வள்ளி. வருவீங்களா? ஆமா. ஏடி கோபப்படுற? முத்தராசி உடனே தெரிஞ்சுங்க. ஒரு பாட்டை பாடும்போது கொஞ்சம் கூட கூச்சப்படாம பட்டுன்னு நெத்தி கொடுத்துருக்கீங்க சொல்ல மாத்தியா? அந்த சிறப்பு எல்லாருக்கும் வராது. பேச்சு திறமை இருந்தா இந்த சபைக்கு வரணும். பேச்சு திறமை இல்லாதாலும் இந்த சபைக்கு வந்து என்ன புண்ணியம்? லேசா ஒரு பாட்டு பாடினா கூட யோசனை நம்ம பட்டுன்னு பாட மாத்தியா? அந்த திறமை எல்லாருக்கும் அமைஞ்சிடும். பேசுனா பேசுவேன், பாடுனா பாடுவேன். பேசாம நிக்க சொன்னா அப்படியே நிப்பேன். யதார்த்தமா ஒரு பாட்டு பாடினா கூட அது என்ன கவனிக்காம பட்டுன்னு பாட மாத்தியா? அது பெரிய விஷயம். இப்ப பாருங்களேன், பணமரத்து மேல இருக்கு நொங்கு. ஐயா நொங்கு. அதான் பட்டு நடிப்பேன். பணமரத்து மேல இருக்கு நொங்கு. ஐயா நொங்கு. காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. என் பங்கு. செத்துட்டாக்க ஊது வாங்க சங்கு. ஐயோ செத்துட்டாங்க ஊது வாங்க சங்கு. என் மேல அன்பு இருந்தா அனுத்து ராசாரி தூக்கு போட்டு தொங்கு.